ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு குட்டி விலாக். சண்டே அன்றைக்கி ஷாப்பிங் பண்ண ஒரு சின்ன விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். டிநகரில் இருக்க பாம் லீஃப் அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு தான் போயிருந்தேன். பனை ஓலையில் செஞ்ச கைவினைப் பொருட்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. கூடை, பிளேட்டு, மொரம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. லஞ்ச் பேக் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது. அதுதான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப குட்டியாக உள்ள பேகு. இது வந்து இடியப்பம் புளிகிற தட்டு. அதுக்கப்புறம் இது வந்து லஞ்ச் பேக். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு பக்கம் லஞ்ச் வச்சுட்டு ஒரு பக்கம் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாமா. அதுக்கப்புறம் இது வந்து வாட்டர் பாட்டில் கேரி பண்ணுறது. இது கொஞ்சம் ரீசனபிளாகவும் இருந்தது. ஒரு சில பொருள் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் தெரிஞ்சுது எனக்கு. அதுக்கப்புறம் இது வந்து டேபிளில் வைக்கிற பிளேஸ்மேட். அப்புறம் இது வந்து பென்சில் பவுச். இது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக பேக், அழகழகாக பேக்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் மொரம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம ட்ராவலுக்கு கொண்டு போகிற மாதிரி பேக், இதெல்லாம் ரொம்பவே ஸ்டர்டியாக நல்லா கனமாக சூப்பராக இருந்தது. இதுதான் நான் சொன்ன லஞ்ச் பேக். நம்ம லாக்கும் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹார்ட் ஷேப்பில் ஸ்டோரேஜ் பாக்ஸும் நிறையா வச்சுருந்தாங்க. இது அர்ச்சனை கொண்டு போகிற மாதிரி கூட. அதுக்கப்புறம் இது பென்சில் ஹோல்டர். இன்னொன்று அர்ச்சனைக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு கூடை, ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து தடுக்கு, செட்டிநாடில் தடுக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம கீழே போட்டு உட்கார்ற மாதிரி மேட்டு. அதுக்கப்புறம் இது பழம் வைக்கிற ட்ரே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் 300 அந்த மாதிரி தான். இது வந்து தாம்பூலம் தட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது வந்து மூடி போட்டிருக்க மாதிரி ஒரு சின்ன பேஸ்கெட். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஜக் ஷேப்பில் ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு இந்த ஷாப் நேம் வேணும்னா நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஃபைனலாக நைட்டுக்கு காஞ்சிபுரம் இட்லி சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் வேஃபிள்ஸ் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பட்டர் பன் வாங்கினோம். அது அவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருந்தது. ஃபைனலாக ஒரு சங்குப்பூ டீ குடித்து இந்த சண்டேவை சூப்பராக என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி ஒரு சண்டே ரிலாக்ஸாக நமக்கு பிடிச்ச விஷயம்லாம், குட்டி விஷயம்லாம் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே நமக்கு பாதி ஸ்ட்ரெஸ் போயிடும். நமக்கும் ஹாப்பியாக இருக்கும். நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாமா? தேங்க்யூ.